நான் இந்த ஒரு ஜோக்ல கேட்பாங்க தெரியுமா, நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு அவளை தெரியுங்க கேட்பாங்களே. இப்போ டிஎன்பி எக்ஸாம்ல கூட கேட்டாங்க, மரமே இல்லாத காடு ஆர்காடா, ஆதார் கார்டு. உனக்கு கண்டிப்பா நீ ஜிபே பண்ணி ஆகணும் போல, அந்த நம்ம அளவுக்கு தெரியல, அதே நம்பர் தான். அதே நம்பர் தான். சந்தோஷம். நம்ம இன்டர்வியூ பார்த்து ஆடியன்ஸ் பார்த்து சிரிச்சா பரவாயில்ல, நம்மளே சிரிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தன் வந்து நல்ல பிரியாணி சாப்பிட்டான், சாப்பிட்டு முடிச்சோன்னு இறந்துட்டான். ஏன்? பிரியாணில பாய்சனா? இல்லை, பிரியாணி அதில் ஆணி இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா, இதே ஸ்லோ பாய்சன் நகைச்சு உடனே சிரிப்பு வராது. நம்ம சிட்டி ஃபாக்ஸ் மீடியா நடத்தக்கூடிய நட்சத்திர மங்கை அவார்ட் 2026 இவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான, ரொம்ப சாமிங்கான, இவங்க என்ன சொன்னாலும் எல்லாருக்கும் செட் ஆவாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, எல்லாருக்கும் செட் ஆவாங்களா? புரியல. எல்லாம் செட் எல்லா கேட்டகரிக்கு செட் ஆவாங்கன்னு சொல்ல வந்தேன். இந்த ஒன்று விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இவங்க நடித்த ஃபர்ஸ்ட் சீரியல் ஒரு கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த கேரக்டரில் அந்த ரோலுக்கு யாருமே கிரியேட் பண்ணதில்லை. அதை முத கிரியேட் பண்ணது சீஸ் நன்னதன் கார்ஜியஸ் ஆலியா மானசா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்க தம்பி? நல்லா இருக்கேன். என்ன ஆச்சு கார்ல? அதை விடுறா, நீங்க க்ளோஸ் அப் தானே வச்சிருக்கீங்க, ஒயிட் எதுவும் வைக்கல. இல்ல, இதெல்லாம் வந்து இப்போ இத்தனை பேர் மனசு சங்கடப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் ஏதாவது உங்களை பார்த்து பல பேர் வலிக்கு விழுந்திருக்காங்க. நீங்க என்ன ஆச்சுன்னு தான் கேட்குறேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஷூட்ல இந்த மவுண்டன்ஸ் ஏற்காடுக்கெல்லாம் கூட்டு போய் ஷூட் பண்ணாங்க. ஓகேயா? அப்ப அந்த ஏற்காடு மலை எல்லாம் பார்த்தோன்னு வாவ் அப்படி இருந்தது. எனக்கு ஏதோ பார்க்காததை நம்ம பார்த்த மாதிரி நல்ல வாவ் அப்படின்னு சொல்லி மேல பார்த்துக்கிட்டே, மேற்பார்வையே பார்த்துக்கிட்டு கீழே பார்க்காம தடுக்கி அந்த என்னோட ஃபுல் பாடியில் இப்படி கால் ட்விஸ்ட் ஆகி அதில் பிளேஸ் பண்ணி இந்த இடம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் பாம்பு மூஞ்சி வச்சுங்க, அப்படியே டெம்லெட் பிஜிஎம் போட்டுக்கிறாங்க. ஸோ சார், ஓகே, எல்லாரும் பரவாயில்ல. இருந்தாலும் பரவாயில்ல, வந்து சரியா ஒரு கையில மைக்கு, ஒரு கையில வந்து அவார்டு. அது பெரிய விஷயம். என்ன அப்படின்னா வந்து ஒரு சென்சேஷன்ன்றது ஒரு பெரிய விஷயம். அது உங்க கேட்டகரிக்கு உங்க கேரக்டர் கொடுக்கறது பெரிய விஷயம். தொடர்ந்து மக்களை மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எது பண்ணாலும் மக்கள் ரசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா சேனல்ஸ்ல, அந்த சைடு பார்த்தா யூடியூப்ல, இந்த சைடு பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஜெர்மனி போறீங்க, யூகே போறீங்க, லண்டன் போறீங்க, இப்போ பார்த்தா ஏற்காடு போறீங்க. ஆக்சுவலா என்னன்னா, உண்மையாவே உலகத்துல ஒரே ஒரு ஆலியா மர்சன்ல க்ளோன் ரெண்டு பண்ணி வச்சிருக்கீங்க. சூப்பர்ரா, சமையா பேசுற. ஐயோ சேர்த்து தரேன்னாங்க அதுக்காக. ரொம்ப சூப்பர்ரா. இந்த மாதிரிலாம் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பி. நிஜமாவே இப்படி ஒரு பொசிஷன்ல மக்கள் வச்சிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் அடுத்த ஜெனரேஷன் மக்களையும் ஃபேன் ஆகிறதுக்கு இப்பவே வந்து பிளான் பண்ணிட்டேன். இதே லெவல்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்க வரும்போது குட்டீஸ் எல்லாம் நிறைய வராங்க. ஓகே, அப்ப எனக்கு சந்தோஷம் என்னன்னா, சூப்பர், அப்ப இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு நம்ம தான் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் எல்லாருக்கும் பிடிக்கும், என்னையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல ஒரு தைரியம் இருக்கு. ஒரு குழந்தைக்கு தானே தெரியும் குழந்தை மனசு. இல்ல, உண்மையாவே ஒரு விஷயம். 2-3 ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் த லாஸ்ட்ல அந்த சேர் எடுக்கிற பர்சனோ இல்லை செக்யூரிட்டியை முதற்கொண்டு எல்லா கூடயும் ஃபோட்டோஸை கொடுத்துட்டு எல்லாம் நல்லா இருக்கீங்களா சிரிச்ச முகத்தோட போறதான் ஆலியா மானசா. அது உண்மையே பெரிய விஷயம். ஆனா உனக்கு கண்டிப்பா நீ ஜிபே பண்ணி ஆகணும் போல, அந்த அளவுக்கு தெரியல, அதே நம்பர் தான். அதே நம்பர். சந்தோஷம். ஸோ எனக்கு வந்து நட்சத்திர மங்கை அவார்ட்ஸ் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி தேங்க்ஸ் சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவுக்கு அண்ட் ஜீ தமிழும் இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. என்னோட சேனல் இப்போ டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் விமென்ஸ் டே முன்னிட்டு இந்த அவார்டு நட்சத்திர மங்கை 2026 நடக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா வருஷமும் இன்னும் வேற லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். என்னோட வாழ்த்துக்கள். இந்த வாட்டி வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப கேட்டகரிலாம் எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப அவங்களெல்லாம் ரொம்ப நிறைய விஷயம் பண்றாங்க. சோஷியலிசம் நிறைய பண்றாங்க. என்ன சொல்லுவாங்க, சோஷியல் எனக்கு தெரிஞ்சாலும் அமெரிக்கன் இங்கிலீஷ் தான். நீங்க பேசுற பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அதெல்லாம் கேட்க கூடாது. நான் ஏன் அது இருந்தா நான் மைக்கு பிடிச்சிட்டே பேச போறேன். நான் தமிழ்ல பேசுறேன் நிறைய. சரி, அதே போட்டுக்கோ. அது நம்ம இன்டர்வியூ பார்த்து ஆடியன்ஸ் பார்த்து சிரிச்சா பரவாயில்ல, நம்மளே சிரிச்சோம். அப்ப என்ன அர்த்தம்? நிறைய வந்து செயல்கள், நல்ல செயல்கள் நிறைய எல்லாருமே பண்றாங்க. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவார்டு அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு ஜோக்ல கேட்பாங்க தெரியுமா, நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு அவார்டு தரீங்க கேட்பாங்க. நீங்க அது பெருந்தன்மை. ஆனா உண்மையை சொல்ல, நீங்க எல்லாம் பண்ணனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் லைடி வந்து உங்க கையில இருக்காங்க. அது உண்மையே பெரிய விஷயம். சஜீவ் பிரதர் எப்படி நல்லா இருக்காரா? நல்லா இருக்காங்க, சூப்பரா பாப்பாஸ் நல்லா இருக்காங்களா? எனக்கு உண்மையா பெரிய விஷயம்னா, மக்களையும் கரெக்டா மகிழ் வச்சுக்கிறீங்க. ஒரு சஞ்சீவ் பிரதருக்கு ஒரு ஒய்ஃபா கரெக்டா பாதையை கொடுத்துறீங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து 2 குழந்தைங்களை வச்சு மேய்க்கிறதே பெரிய விஷயம். ஐயோ, அதுதான் பேசிட்டு வெளியே தள்ளுமா, தள்ள பேச திரும்ப உழுக தள்ளுமா, இது பெரிய விஷயம். அதெல்லாம் சாதனைக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து உங்களை மாதிரி நிறைய உமன்ஸ் வந்து ஒரு தொழில வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலி எல்லா விமனுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொழில சாதிக்கிறாங்க. ஜென்ஸ் வந்து சாதிக்கிறாங்க தான். ஆனா ஏன் விமனை எல்லாருமே கொண்டாடுறோம் அப்படின்னா,
அவங்களால வந்து அந்த துறையில சாதிக்கவும் முடியும், வீட்டில் இருக்கும் போது அம்மாவாகவும் அந்த ஒய்ஃபாகவும் ஒரு மருமகளாகவும் ஒரு ரோல் ப்ளே பண்ண முடியும். இது எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு மென்னை ஒரு நாள் பண்ணி பார்க்க சொன்னா அவங்களோட அந்த விமனோட வழி கண்டிப்பா தெரிஞ்சிடும். அந்த அளவு கஷ்டமான விஷயம் இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதா. அதுவும் ஒர்க்கிங் விமனுக்கு எப்படி ஒரு கில்ட் இருக்கும்னா, அச்சோ என் குழந்தை கூட இருக்க முடியலையே, நான் வெளில போய் ஆகணுமே, ஒர்க் பண்ணணுமே அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். அந்த இடத்துலயும் அவங்க பேலன்ஸ் பண்ணணும், இதையும் பேலன்ஸ் பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எல்லாருமே எல்லா விமனுமே சூப்பர், எப்படி சொல்றது, சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பெரிய விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைய பண்ணுங்க, வேற லெவல்ல ஜெயிங்க, அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சரி, அதே மாதிரி வந்து அவார்ட்ஸும் நிறைய அங்கீகாரமும் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அது மக்கள் எப்பவுமே ஆதரவு இருக்குது. எப்போ வந்து உங்களை வந்து பிக் ஸ்க்ரீனில் நான் பார்க்கணும்? நாங்கன்றதை நாங்கள் எல்லாமே எப்போ பார்க்கலாம்? நீ பார்க்கலாம், இன்னைக்கு கூட பார்க்கலாம். நீங்க உங்க டிவியை மட்டும் கொஞ்சம் ஒரு நகைச்சுவை செத்து கிடக்கு. இந்த நகைச்சுவையெல்லாம் சொல்ல வேணாம், அதுக்காக பெரிய இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கோப்பா. அல்ல, எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆக்சுவலாக என்னன்னா, திறமையான பர்சனுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும். சற்று தாமதமாக கிடைச்சாலும் தரமாக கிடைக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கின்ற விஷயத்தை கொண்டு இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து கடிஜோக்கு சேர்க்க சொன்னாங்க. நான் வந்து ஹாப்பியா இருக்கேன்டா. நான் எதுக்கு வந்து அதுதான் போனாதான் ஹாப்பின்னு இல்லை, நான் எங்கனாலும் இப்பவே மக்களை ஹாப்பியா மகிழ்விக்கிறோம். இருக்கேன். மக்கள் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அதான் சொல்லிட்டேன், யூடியூப்ல குட்டி போன்லயும் பார்க்கலாம், டிவிலயும் பார்க்கலாம், நம்மள டெலிவிஷன்லயும் இருக்கும், நேர்லயும் ஆல் இடத்துலயும் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதுதான் ஹாப்பி நம்மளுக்கு. சரி, உங்கள்கிட்ட வந்து ஒரு கடிஜோக்கு கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கடிஜோக் கேட்கணுமா? மரமே இல்லாத ஒரு காடு அப்படின்னா என்ன காடு? இப்போ டிஎன்பி எக்ஸாம்ல கூட கேட்டாங்க, மரமே இல்லாத காடு. ஆர்காடா? ஆதார் கார்டு. நான் கூட பயமாய் போச்சு. ஐயோ, நகைச்சுவை வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு மரமே இல்லாத ஒரு கார்டு இருக்கு தெரியுமா? உண்மையாவே சிம் கார்டு. இதுதான் இந்த மூச்சு விடணும், இப்படி விட்டாதான் நாங்கள் 500 ரூபா சேர்த்து தருவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப வைப்ரேஷன் இங்கே வரைக்கும் தெரியும். உனக்கு ஜிபே கேன்சல்றான். பை பை. அதை முடிச்சுட்டீங்க. ரொம்ப கீப் ராக்கிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை. சிட்டி ஃபாக்ஸ் யூடியூப் சேனல் வழங்கக்கூடிய நட்சத்திர மங்கை இந்த அவார்ட்ஸுக்கு ஒரு வலிமையான ஒரு பெண் வந்திருக்காங்க. காரணம் ஏன்னா, நாங்களாம் 90 கிட்ஸ். முதல்ல வந்து இன்றைக்கெலாம் வந்து சோஷியல் மீடியா அந்த மாதிரி அப்புறம் டிவி மட்டும் தான் நாங்கள் பார்க்க முடியும். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா போய் யாரில் ஒரு ஜட்ஜஸ்க்கும் சரி, ஒரு கெஸ்ட்டுக்கும் சரி, செலிபிரிட்டிக்கும் தாண்டி ஒரு ஆங்கருக்கு வணக்கத்தை சொல்லி ஒரு ஷோ ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாண்ட்ரான்னு ஒரு பேருக்காக மட்டும்தான். அங்கிருந்து அவங்க ஆரம்பித்த கெரியர், ஏகப்பட்ட மூவிஸ், ஏகப்பட்ட சீரியல்ஸ், இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ், தொடர்ந்து இத்தனை வருஷம் ஆஃப் ஜேர்னியில் அவங்க பயணித்து ஒரே ஒரு நோக்கம் தான், மக்களை மகிழ்விக்கணும். அது எங்கே இருந்தால் என்ன அப்படின்னு சொல்கிற நல்ல உள்ளதுக்கு ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு லெட்ஸ் வெல்கம் சாண்ட்ராக்கா. வந்தனே நீங்கள் சாக்காதீங்க, எனக்கும் அதுதான். ஸோ ரொம்ப சந்தோஷம்க்கா. எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? பொதுவாகவே நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். பயங்கர ஏன்னா நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சிரிக்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. பட் பிக் பாஸுக்குள்ளே மட்டும்தான் என்னால் அந்த சிரிப்பு வந்து என்ன சொல்கிறது, எடுத்துகிட்டு போக முடியலை. ஒரு டைமுக்கு அப்புறம் அது ஃபெய்ட் ஆகிடுச்சு. என் சிரிப்புக்கு காரணம் என் புருஷன், அதனால தான். என்ன வந்திருக்காரா? இல்லை, வரல. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க, அதாவது வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு சீசனில் ஓவிய ஆர்மின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு இப்படி நடந்துருச்சா, ஏன் நடந்துருச்சு, அந்த பிள்ளை நம்ம வீட்டு புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வந்து குரல் கொடுத்தாங்க. அது தெரியுமா? அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு உள்ளே இருக்கும்போது தெரியல. நான் உள்ளே இருக்கும்போது அந்த விஷயம் நடந்ததுக்கு கூட இருந்தது வந்து சபரி, வினோத், விக்ரம், அவங்க 3 பேரும் தான் கூடவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியில் வரும்போது தான் இது இவ்வளோ ஒரு விஷயமா எல்லாருமே வந்து, அதாவது ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் என்னை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பொண்ணா நினச்சிட்டு எனக்காக அது ஜஸ்டிஸ் ஃபார் சாண்ட்ரான்ற ஒரு ஹேஷ்டேக் வந்த விஷயம் எல்லாம். ஏன்னா உள்ள எனக்கு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்தது, அது ஒரு அநியாயம். ஏன் வந்து அங்கே இருந்தவங்க பேசினாங்க, பட் வந்து ஸ்டார்டிங்லேயே அது தடுத்துருக்கலாமே, அதுக்கு யாரும் குரல் கொடுக்கல. இன்னொன்று வந்து அது எக்ஸ்ட்ரீம் போகிற வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வெளியில் அவ்வளோ பேர் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு உலகமே எனக்காக நின்று இருக்காங்க, எனக்கு குரல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் அந்த இடத்துல வந்து சைலண்ட் ஆகிட்டேன். நான் எந்த இடத்துல சைலண்ட் ஆனேனோ அந்த இடத்துல அது அவங்க வைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனால் வெளியில் நான் சைலண்டாக இருந்ததுனால, என் குரல் நான் அடக்குனதுனால வெளியில் எனக்காக நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அப்படின்றது எனக்கு ரொம்ப, என்னால் சத்தியமாக வெளியில் வந்து எனக்கு அதை பார்த்து இவ்வளோ பேர் எனக்கு பேசியிருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து அந்த கார்டுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா உள்ளே என்னால் பேசவும் முடியல, நான் எதுவும் கேட்கவும் முடியல. ஒரு மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்டில் நான் இருந்தேன். ஆனால் வெளியில் அவ்வளோ பேரை சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பேரை வந்து இப்போ வரைக்கும் நான் வெளியில் போகும்போது நான் கேட்குறதும், அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கிற ஹக்ஸு,
அம்மாக்கள் வந்து ஹக் கொடுக்கறது, நல்லா இருக்கே அம்மா, உடம்பு நல்லா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அது கேட்கறதுக்கு வெளியில ஊரே கிளம்பி வந்துடுவாங்க அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த டைமில் அஸ்தப்போய் யாருன்னு ஷோ பண்ணீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஷோ. கிட்டத்தட்ட அதில் ஆரம்பித்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து லீடிங் ஆர்டிஸ்ட் ஆனாங்க. கிட்டத்தட்ட மதுரை முத்தராகட்டும், ரோபோ சங்கர் ஆகட்டும், தங்கதுரை ஆகட்டும், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உருவான ஷோ. அந்த ஷோவை நீங்கள் ஆங்கர் பண்ண சென்டராகவும் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் உலகமே பார்க்கக்கூடிய, தமிழர் பார்க்கக்கூடிய எல்லா ஷோ இருக்கக்கூடிய சென்டராகவும் இது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலி வந்து என்னோட ஜேர்னி வந்து 3 இயர்ஸில் ஆரம்பித்தேன். நான் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக மலையாளத்தில் ஆரம்பித்தது. ஸோ அதுக்கப்புறம் படங்கள் பண்ணி அங்கே வந்து ஸ்டாப் பண்ணி நான் இங்கே கல்யாணம் ஆகி திருப்ப வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண ஷோ தான் அசத்த போது யார். ஸோ எனக்கு ஜேர்னி அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி பயங்கர ஒரு ஸ்மூத் ஜேர்னின்னு எனக்கு சொல்ல முடியாது. சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு. பட் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லாததுனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் நடிக்க முடியல. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அதாவது ஒரு 17 இயர்ஸ் வரைக்கும் எந்த சப்போர்ட்டும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. அப்படியே ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டாக எனக்கு ப்ரெசன்ட் வந்துடுச்சு. ப்ரெசன்ட் வந்து நீ என்ன வேணால் பண்ண, உனக்கு நடிக்கணுமா நீ நடி, இல்லை உனக்கு டான்ஸ், எனக்கு டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், என் குழந்தைங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ வந்து டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டான்ஸ் பண்ண அப்படின்னு எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ண சொல்லி எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்து அதுக்கான ஒரு மேடை அமைச்சு கொடுத்து அவர் தான் என்னை வந்து தூக்கிட்டு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஜேர்னி எனக்குன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து என் குழந்தைங்களுக்காக வந்து பிரேக் எடுத்துட்டேன். என் ஃபேமிலிக்காக, என் குழந்தைங்களுக்காக என் கெரியரை வந்து ஒதுக்கி வச்சுட்டேன். ஆனால் கெரியர் ரொம்ப ஆசை எனக்கு வந்து. அதுதான் ஒருத்தங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அந்த யூனிவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல நிற்க விட மாட்டாங்க அப்படின்றது எனக்கு பெரிய எக்ஸாம்பிள். பிகாஸ் நானே வேண்டாம் சொல்லிட்டு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு கெரியர் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு நிற்கும் போது ஒரு கம்பேக் எல்லாரும் கேட்டாங்க என்கிட்ட, சாண்ட்ரா கம்பேக் கொடு. அப்போ எனக்கு எப்படின்னா நான் எப்படி கம்பேக் கொடுக்க முடியும்? இனிமேல் நான் ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பிக்கணும். 7 வருஷம் ஆச்சு, என்னை எல்லாரும் மறந்துருப்பாங்க, நான் எப்படி கம்பேக் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அதாவது இந்தியாவிலே பிக்கெஸ்ட் ஷோ வந்து கூப்பிடுறாங்க. அதுலேருந்து ஒரு என்ட்ரி வருது, அதில் நிறைய விஷயங்கள் நடக்குது, ஒரு சீக்ரெட் டாஸ்க் வருது, அது வந்து பயங்கரமாக பேசப்படுது. அதுக்கப்புறம் போகும்போது இன்னைக்கு இல்லை எலிமினேட் ஆவேன், அடுத்த வாரம் எலிமினேட் ஆவேன்னு நான் நினச்சி இருந்து கடைசியில் 98வது நாளில் தான் நான் எலிமினேட் ஆகி போகிறேன். அதுவும் வந்து அவ்வளோ ஆடியன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேர்னின்றதை வந்து கம்ப்ளீட்டாக என்னோட ஜேர்னி கம்ப்ளீட்டாக மக்கள் கூட்டிகிட்டு வந்தது தான். நானாக எதுவும் டிசைட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே டிசைட் பண்ணல. அசத்த போது யார் எனக்கு வந்ததோ அப்படி தான். அப்படியே ரேண்டமாக எனக்கு வந்து என்னோட கல்யாண ஃபோட்டோ பார்த்துட்டு தான் அவர் என்னை கூப்பிட்டாரு, அந்த டைரக்டர் வந்து அந்த ஷோ வந்து ஆங்கர் பண்ணும்போது. ஆமாம், அப்போ எனக்கு வந்து தமிழே தெரியாது. அப்போ நான் வந்து சொன்னேன் எனக்கு தமிழ் தெரியாது, அப்படி நான் எப்படி ஷோ ஆங்கர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து இல்லை என்னை நம்பி வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு தான் நான் அந்த ஷோ பண்ணது. ஸோ எதுவுமே தெரியாமல் ஒரு இடத்துல என்னை கொண்டு வந்து நிற்க வச்சு இப்போ இந்த மேடையில் வந்து நான் நிற்க போகிறதோ அதுதான். எனக்கு என்ன நடக்க போகுதுன்றது வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாகவே இருக்குது என்னோட லைஃப்பில். ஸோ அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம ஒரு விஷயம் பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளை விடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி நட்சத்திர மங்கை அவார்ட்ஸில் வந்து நிறைய பேர் அவார்ட்ஸ் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட செலிபிரிட்டிஸை தாண்டி, இன்ஃப்ளூன்ஸை தாண்டி, ஒரு பொது வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களாகட்டும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், எல்லாருமே வாங்குறாங்க. ஒரு பெண்மைனாலே ஒரு வலிமை, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிஜமாக வந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் என்னென்னா, எல்லா இடத்துலையுமே லேடிஸ் வந்து உமன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா இப்போது எனக்கு வந்து என்னோட ஒரு 98 நாள் ஜேர்னி எனக்கு வந்து அந்த ஒரு ஹவுஸில் இருக்குது. எந்த கம்யூனிகேஷனும் இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே நம்மளை போட்டாலோ அந்த இடத்துலையும் நம்மளால் போராடி நம்மளால் வெளியில் வர முடியும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ எல்லாருக்குமே, எல்லா பெண்களுக்கும் உள்ள ஒரு போராளி இருக்காங்க. அந்த போராளி எந்த இடத்துக்கு வரும், எந்த இடத்துல வந்து வெளியில் வரும் அப்படின்றதுல தான் விஷயம். ஸோ வந்து லேடிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் அப்படி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு சிஸ்டரா, எப்படின்னா அவங்களோட உள்ளே இருக்கிற அந்த பவர் வந்து எந்த டைமில் வெளியில் வரும். பட் வந்து அந்த பவர் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுன்ற மாதிரி தான். ஏன்னா அதனால தான் காடஸஸ் இருக்காங்க. ஏன்னா காளி அந்த மாதிரிலாம் நிறைய காடஸஸ் நமக்கு வந்து பவர்ஃபுல்லான காட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் ஸ்ட்ராங் உமனாக இருக்கிறது நமக்கு எப்போவுமே நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் நமக்கு வெளியிலேருந்து கிடைக்கிது. ஸோ எப்போவுமே எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ராங் உமன் இருக்காங்க. ஆனால் அது அந்தந்த சிச்சுவேஷனில் தான் வெளியில் வரும். இது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக என்னென்னா, நான் பேசும்போது நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து மக்களுக்காக
ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தவங்கள கண்டிப்பாக மக்கள் வந்து சும்மாலாம் விட மாட்டாங்க. அது தூக்கி Correct. உயரத்தில் உட்கார வச்சுருவாங்க. அப்படி உட்கார வச்சிருக்காங்க. ஸோ நம்ம நட்சத்திர மங்கை அவார்ட்ஸ் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அவார்டு கொடுக்க Thank போகிறீங்க, அந்த அவார்டும் வாங்க போகிறீங்க. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த ஷே என்ன அப்படின்னா வந்து ஒரு கடி ஜோக் கேட்க சொன்னாங்க. அதை நான் கேட்டே ஆகணும். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா, ஒருத்தன் வந்து நல்ல பிரியாணி சாப்பிட்டான், சாப்பிட்டு முடிச்சோன்னே இறந்துட்டான். ஏன்? நல்ல பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச உடனே இறந்துட்டாரா? பிரியாணியில் பாய்சனா? இல்லை பிரியாணி அதில் ஆணி இருக்குல்ல, அது ஆக்சுவலாக என்னன்னா இதே ஸ்லோ பாய்சன் நகைச்சுவை. உடனே சிரிப்பு வராது. ஒரு 3 நாள் கழிச்சு அக்கா சிரிப்பாங்க. எனவே தேங்க்யூ ஸோ மச்க்கா. எப்பவுமே நல்லா ஹாப்பியாக இருக்குது. இருங்க. நான் எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங். தேங்க்யூ.